வணக்கம். தமிழக அரசியலில் இன்று ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது. ஒரு ரகசிய இரவு நேர சந்திப்பு ஒட்டுமொத்த அரசியலையும் புரட்டி போடப் போகிறது. நேற்று நள்ளிரவு 1 மணி சென்னை மாநகரத்தின் ஒரு அமைதியான பகுதி. யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் சில முக்கிய வாகனங்கள் அணிவகுத்தன. ஜரிம பாட்டக்கல் என்று அவங்கள நினைச்சாங்க. பட் தொழில்நுட்பமோட அவங்கள காட்டி கொடுத்துட்டது. அந்த வாகனத்தில் இருந்தது யார் தெரியுமா? தமிழகத்தின் ஒரு மிக உயர்மட்ட தலைவர். நீண்ட காலமாக எதிரும் புதிருமாக இருந்த இரு தரப்பு இன்று ஒன்றாகச் சந்திப்பது ஏன்? இது சாதாரண சந்திப்பா அல்லது தேர்தல் கூட்டணிக்கான திட்டமா? இந்த சந்திப்பிற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த நேரம் மற்றும் இடம் பலத்த சந்தேகங்களை எழுப்புகிறது. அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் இன்றி இந்த ரகசிய திட்டம் ஏன்? எங்களுக்கு கிடைத்த சில ரகசிய ஆவணங்கள் இந்த சந்திப்பு பல வாரங்களாக திட்டமிடப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இது தற்செயலானது அல்ல. இன்று நாம் இந்த மர்ம சந்திப்பை முழுமையாக ஆய்வு செய்ய போகிறோம். நிமிடம் நிமிடமாக என்ன நடந்தது? யார் யாரெல்லாம் உள்ளே சென்றார்கள்? விரிவான விவரங்கள் இதோ. சரியாக நள்ளிரவு 1:15 மணிக்கு முதல் வாகனம் உள்ளே நுழைந்தது. அதிலிருந்து இறங்கிய அந்த நபர் ஆளுங்கட்சியின் மிக முக்கியமான ஒரு மூலோபாயவாதி. அடுத்த 10 நிமிடங்களில் எதிர்க்கட்சியின் ஒரு முக்கிய பிரமுகர் மற்றொரு வழியாக உள்ளே நுழைந்தார். அவர்கள் இருவரும் இதற்கு முன் பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்தவர்கள். நேற்று வரை எதிரிகளாக தெரிந்தவர்கள் இன்று நள்ளிரவில் ஒன்றாகச் சந்திப்பது எதை குறிக்கிறது? இந்த அரசியல் நாடகம் யாரை ஏமாற்றுகிறது? இரவு 1:30 முதல் 2 மணி வரை இந்த சந்திப்பு நீடித்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்த இந்த ஆலோசனையில் என்ன பேசப்பட்டிருக்கும்? உள்ளே நடந்த உரையாடல்கள் பற்றி நமக்கு சில தகவல்கள் கிடைத்துள்ளன. தொகுதி பங்கீடு மற்றும் ஒரு முக்கிய சட்ட போராட்டம் பற்றி அவர்கள் விவாதித்ததாக கூறப்படுகிறது. தற்போது நிலுவையில் உள்ள சில முக்கிய வழக்குகள் இந்த தலைவர்களுக்கு பெரிய நெருக்கடியை தந்துள்ளன. அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கவே இந்த திடீர் நட்பு என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. வெறும் அரசியல் மட்டுமல்ல, இதன் பின்னணியில் மிகப்பெரிய நிதி பரிமாற்றங்களும் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுகிறது. ஆதாரங்கள் தேடப்பட்டு வருகின்றன. இந்த தலைவரை பொறுத்தவரை வெற்றி ஒன்றே இலக்கு. அதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்லத் தயார் என்பது அவரது கடந்த கால அரசியல் வரலாறு. மறுபுறம் அந்த எதிர்க்கட்சி தலைவர் தனது தொண்டர்களிடம் ஒரு விதமாகவும் ரகசியமாக வேறு விதமாகவும் செயல்படுவது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆனால் இதையெல்லாம் விட அதிர்ச்சியான விஷயம், அந்த சந்திப்பில் மூன்றாவதாக ஒரு நபர் கலந்து கொண்டதுதான். அந்த நபர் யார் என்பதுதான் தற்போதைய பெரிய கேள்வி. அவர் தமிழக அரசியலைச் சேர்ந்தவர் அல்ல. அவர் டெல்லியிலிருந்து வந்த ஒரு முக்கிய பிரதிநிதி என்று கூறப்படுகிறது. இது மாநில அரசியலை தாண்டிய ஒரு பெரிய சதி. ஏன் டெல்லி பிரதிநிதி இந்த உள்ளூர் தலைவர்களை சந்திக்க வேண்டும்? தேசிய அரசியலில் ஏற்படும் மாற்றங்கள் தமிழகத்தை எவ்வாறு பாதிக்கப் போகிறது? குறிப்பாக தென் தமிழகத்தில் செல்வாக்கை இழந்து வரும் சில கட்சிகளுக்கு இது ஒரு வாழ்வாசாவா போராட்டம். அதற்கான வியூகங்கள் தான் இந்த நள்ளிரவு சந்திப்பில் வகுக்கப்பட்டுள்ளன. புள்ளி விவரங்களை பார்த்தால் ஒரு சிறிய ஓட்டு வித்தியாசம் கூட ஆட்சியையே மாற்றக்கூடும். அதனால்தான் இவ்வளவு ரகசியங்கள், இவ்வளவு பாதுகாப்பு. மற்ற ஊடகங்கள் இன்னும் இதை கவனிக்கவில்லை. ஆனால் நாம் இந்த உண்மையை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம். இது வெறும் ஆரம்பம்தான். இந்த சந்திப்பின் போது பேசப்பட்ட சில ஆடியோ பதிவுகள் லீக் ஆகியிருப்பதாக தெரிகிறது. அதில் கேட்கும் குரல்கள் பல உண்மைகளை உடைக்கின்றன. சமரசத்திற்கு இடமில்லை என்று சொன்னவர்கள் இப்போது பதவிகளுக்காக எதையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இது தொண்டர்களுக்கு செய்யும் துரோகம் அல்லவா? அரசியலில் கொள்கைகள் முக்கியமா அல்லது அதிகாரமா? இந்த தலைவர்களின் செயல்முறை ஜனநாயகத்தின் மீது நமக்குள்ள நம்பிக்கையை சிதைக்கிறது. உண்மையான விசுவாசிகள் யார்? துரோகிகள் யார்? இந்த கேள்விக்கான பதில் இதோ இன்னும் சில நிமிடங்களில் உங்களிடம் வரும். அதிகாலை 3 மணி அந்த சந்திப்பு முடிந்தது. தலைவர்கள் ஒவ்வொருவராக தனித்தனியே வெளியேறினார்கள். எதையும் மறைத்துவிட்டோம் என்ற நம்பிக்கையுடன். மறுநாள் காலையிலே அவர்கள் வழக்கம்போல் ஒருவரையொருவர் திட்டிக் கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள். இதுதான் இவர்களின் அரசியல் நடிப்பு. இந்த கதை இத்தோடு முடியவில்லை. ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்திற்கும் இந்த சந்திப்பிற்கும் நேரடி தொடர்பு இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அந்த நிறுவனம் இந்த தலைவர்களுக்கு நிதி உதவி செய்வதன் மூலம் என்ன கைமாறாக எதிர்பார்க்கிறது? தமிழகத்தின் வளங்கள் அடமானம் வைக்கப்படுகிறதா? கடந்த கால ஊழல் வழக்குகளை விட இது மிகவும் நுணுக்கமானது. சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க இவர்கள் போடும் திட்டங்கள் மிகவும் ஆபத்தானவை. நம்மிடம் இருக்கும் இந்த ரகசிய பதிவுகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். யாரும் தப்பிக்க முடியாது. உண்மை உறங்குவதில்லை. அவர்கள் இதை தடுக்க எவ்வளவோ முயற்சித்தார்கள். ஆனால் நம்மிடம் உள்ள ஆதாரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளன. இன்று மாலை முழு விவரங்களும் வெளியாகும். இப்போது நாம் அந்த மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்துவிட்டோம். அந்த ட்விஸ்ட், யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு பெரிய உண்மை இதோ. அந்த சந்திப்பின் மூளையாக செயல்பட்டது அந்த இரு தலைவர்கள் மட்டுமல்ல. இதுவரை அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் என்று கருதப்பட்ட இந்த நபர்தான்.
இவர்தான் திரைமறைவில் இருந்து காய் நகர்த்துபவர். இவருடைய ஒரு கையெழுத்து தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. இப்போது புரிகிறதா? இது வெறும் இரு கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பு அல்ல. இது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் முயற்சி. மற்றவர்கள் வெறும் பொம்மைகள்தான். மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். மேடையில் பேசுவதெல்லாம் உண்மை என்று நம்பி ஏமாறாதீர்கள். ரகசிய சந்திப்புகளில்தான் உங்கள் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆதாரங்கள் அனைத்தும் நம்மிடம் உள்ளன. இனிமேல் எதையும் மறைக்க முடியாது. இந்த தலைவர்களின் முகமூடி கிழிந்துவிட்டது. உண்மை வெளிவந்துவிட்டது. இப்போது சொல்லுங்கள், இது போன்ற துரோகத் தலைவர்களுக்கு உங்கள் ஓட்டு தேவையா? அடுத்த முறை நீங்கள் வாக்களிக்கும் போது இந்த ரகசிய இரவு நேர சந்திப்பை நினைவில் கொள்ளுங்கள். இந்த உண்மையை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அதிகாரம் ஒரு நாள் வீழும், ஆனால் உண்மை என்றும் நிலைக்கும். நன்றி, வணக்கம்.